எல்லாருக்கும் ஹாய். சண்டே நைட்டு வந்து எங்களுக்கு பரோட்டா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஆனால் வெளியில் போய் சாப்பிட வேணாம், நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்மளே ட்ரை பண்ணலாம் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாக்கெட் மைதா மாவு இருந்துச்சு கொஞ்சமாக. அதை எடுத்து பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு ஏற்ற மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். அந்த பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா அந்த மாவு வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊற விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அது நல்லா ஊறினதுக்கப்புறமா 4 உருண்டைக்கு தான் அந்த மாவு வந்துச்சு. ஸோ 4 உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதை வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு ஊற வச்சுட்டோம், மூடி போட்டு மூடிட்டு. அந்த 15 மினிட்ஸ் கேப்பில் வந்துட்டு என் தம்பி கூட போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு செமையாக சிரிச்சிட்டு அது முடிஞ்ச உடனே அப்படியே வந்து பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீச்சு பரோட்டா, பன் பரோட்டா இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஏனோ தானோன்னு தான் வந்துச்சு. ஆனால் டேஸ்ட் மட்டும் நல்லா குட்டாக இருந்துச்சு. என் தம்பி அவங்களாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நைட்டுக்கு சாப்பாடே வேணாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க செஞ்சிட்ருக்கும்போது. சரி ஆளுக்கு வந்து ஒரு பரோட்டா சாப்பிட்டு படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நார்மல் பரோட்டாக்கு தான். எப்படியோ யூடியூப் வீடியோலாம் பார்த்து இப்படி தான் அதை தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். நல்லா பெருசாகவே வந்துச்சு. நல்லா பெருசாக அதை தேய்ச்சி இழுத்து விட்டுட்டு அதை அப்படியே 4 பக்கமும் நல்லா மடித்து விட்டுட்டு நல்லா சுருட்டி வச்சிட்டோம். நல்லா வந்துருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதை மடித்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீச்சு பரோட்டா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து அதை நல்லா கோடாக கீறி விட்டுட்டு அதை நல்லா உருட்டி வச்சுட்டு அதையும் ஊற வச்சாச்சு கொஞ்ச நேரத்துக்கு. வீச்சு பரோட்டா தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் ஓரளவு பார்க்க நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து கல்லில் போட்டு எடுத்து அதை அடித்ததுக்கப்புறமா வந்து பார்க்கறதுக்கு அப்படியே கிழிஞ்சி தொங்கிச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பன் பரோட்டா. எங்களுக்கு வந்து இது சுத்தமாக எப்படி பண்ணணும்னு தெரில. யூடியூப்பில் தான் வீடியோஸ் தேடி பார்த்தோம். ஒரே ஒரு வீடியோ தான் பெர்ஃபெக்டாக கிடச்சிச்சு. ஸோ அந்த வீடியோ வச்சு தான் பண்ணோம். இது நல்லா புஸ்ஸுன்னு நல்லா பப்ளியாக அப்படியே புஸ்ஸுன்னு வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பரோட்டாலாம் செஞ்சிட்ருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு. ஐயோ நம்ம பரோட்டாக்கு என்ன சைடிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சைடிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை. இந்த டைம் போய் என்னத்தை வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தக்காளி, வெங்காயம் அண்ட் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கெல்லாம் நைட் சாப்பாடே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் தம்பிங்க டைம் ஆக ஆக பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, எக் ரைஸ் மாதிரி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வாங்கிட்டு வந்து எக் ரைஸ் தான் பண்ணோம். இதில் பாருங்கள், நல்லா கிளியராக தெரியும். பரோட்டா அடித்ததுக்கப்புறமா அது எப்படி கிழிஞ்சு தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே காமெடியாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதனால் ஏதோ தப்பிச்சோம் நாங்கள்.
ஃபைனலி முட்டை சாதமும் ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா அண்டு உருளைக்கிழங்கு கிரேவி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு பரோட்டா மட்டும் எடுத்து அதை வந்து நல்லா அந்த கிரேவி ஊற்றி ஊற வச்சுட்டோம். ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டோம். அப்படி ஊற வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுதான் அது. பார்க்குறதுக்கு அப்படியே கொத்து பரோட்டா மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அது கொத்து பரோட்டா இல்லை. எல்லாருக்கும் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.